எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இப்போது அரசியல் இந்த கரூரில் 40 பேர் இறந்ததற்கு காரணம் யார் என்று சொல்ல முடியாத சூழ்நிலையில் தான் இந்த வீடியோவை நான் வெளியிட்டிருக்கிறேன். பட்டு அங்கே செந்தில் பாலாஜியும் அன்பில் மகேஷும் ஒரு அயரம் மாதிரி சீன் ஒன்று வீடியோ வருது. உண்மையிலே இவங்க அந்த துக்கத்தோடு இருக்காங்களா, இல்லை வெறும் நாடகத்தோடு இருக்காங்களா? ஏன்னா எல்லாமே தெரியும் மக்களுக்கு, மக்களை ஏமாற்ற முடியாது. ஆகையால் இந்த ஜென்மத்தில் வேணுமானாலும் மிஸ் ஆகிடலாம், அடுத்த ஜென்மம் ஒன்று இருக்குது, கடவுள்கிட்ட இருந்து யாரும் மிஸ் ஆக முடியாது. பாவம் 40 பேர் இருந்ததற்கு காரணம் எப்படி அனுமதி கொடுக்கப்பட்டது அந்த இடத்தில் ரொம்ப கவலையாக உள்ளது. இவங்க அயறாங்களா, இல்லை அங்கே அயற மாதிரி நடிக்கிறாங்களா, சிரிக்கிறாங்களான்னு கூட தெரியல. மற்றவங்களை சாவடிச்சு தான் அரசியல் வரணும் ஏன்னா அந்த பதவியே கூட அப்படிப்பட்ட ஒரு பதவி வேண்டுமா மக்களுக்கு என்பதை சிந்தித்து செயல்படுங்கள் மக்களே. இதன் பின்னணியில் நிறைய இருக்கிறது. இப்படி ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது. தயவு செஞ்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆமாண்ணா சசிகலா நான் எதிர்கட்சியான்னு வேற வருது. சசிகலா எதிர்கட்சி லீடர் ஒன்றும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. எல்லாம் எடப்பாடி ஐயா அவர்களுக்கு தெரியும். தக்க சமயத்தில் அவருடைய தலைமையில் தமிழகத்தில் நல்லாட்சி அமர வேண்டும், சாந்தமான ஆட்சி அமர வேண்டும் என்பது என்னோட குறிக்கோள். ஐயா எடப்பாடி அவர்களே எந்த ஒரு சூழ்நிலையிலும் சசிகலாவும் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் இவங்களை கட்சியில் அதிமுகவில் சேர்க்காதீர்கள், சேர்த்து விடாதீர்கள். தயவு செஞ்சு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். இந்த 40 பேர் இறந்ததற்கு கடவுளிடம் நான் பிரார்த்தனை செய்கிறேன். மக்களை ஜனங்க என்னங்க பண்ணாங்க? பாவம் ஜனங்க எத்தனை பேர் தெரியுமா? படிச்சுட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. பிஇ படிச்சுட்டு சரியான வேலை அமையாம, அதெல்லாம் சிந்தித்து செயல்படாம இப்படி ஒரு நிலைமையா என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும். விஜய் கூட இதை சிந்தித்து எப்படி ஒரு அரசியலுக்கு வருவது, நான் ஒன்றும் அது வெறுக்கலை. நான் ஒன்றும் விஜயினுடைய ஆளு கிடையாது. விஜய் மேலே ஆல்ரெடி ஒரு வெறுப்பு தான். ஆனால் அந்த கூட்டம் நடத்தும் போது இந்த அளவுக்கு இருக்கு. ஏன் விஜய் திங்க் பண்ணலை? நீங்கள் இப்படி ஒரு நிலைமை உண்டாகும், நீங்கள் ஏன் கரெக்ட் டைமுக்கு போகலை என்பது உங்களுடைய பெரிய தப்பு, மாபெரும் தப்பு கூட்டத்திற்கு. அப்படி மக்களை காத்து நீங்கள் என்ன மீட்டிங்க்கு போக வேண்டும்? ஒரு டைம் இன்ஃபர்மேஷன் 6:45க்கு நீங்கள் மீட்டிங் போகிறீங்கன்னா ஒரு 7 மணிக்கு 7:15 7:30 மணிக்கெல்லாம் அங்கே மீட்டிங்கில் இருந்திருக்க வேண்டும். இது உங்களுடைய பெரிய தவறு இருக்கிறது விஜய் அவர்களே. தயவு செஞ்சு உங்களுடைய தவறுகளையும் கடவுள் எந்த அளவுக்கு கொடுப்பார் என்று தெரியவில்லை. இதன் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. நன்றி வணக்கம்.